ஷார்ட் குட் ஷாட். ஹலோ சாம்பியன்ஸ், இன்றைக்கி கூட அஜித் இருக்கார். அஜித் வந்துட்டு அவரோட வெர்டிக்கல் பேட்டிங் வெர்டிக்கலாக ஹிட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரில்லாக என்ன பண்ண போகிறோன்னா டென்னிஸ் பால்ஸ் எடுத்திருக்கோம் அண்ட் டென்னிஸ் ராக்கெட். அதில் வந்துட்டு வெறும் டாப் ஹேண்டில் ஜஸ்ட் ஸ்விங் பண்ண போகிறோம் ஈஸியாக. கமான் அஜித். ஓவர் ஹிட் பண்ணுறீங்க ஸ்மூத்தாக. அந்த பாலை பவுன்ஸ் பண்ண விடுங்க. பவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அண்டர் த பால் அழகாக ஸ்வீட்டாக பிக் பண்ணுங்கள். grip சேஞ்ச் ஆகுது. எஸ் குட். எஸ் வெரி குட். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 பால் என்ன பண்ணீங்க, வீர்னிங்க. ஸோ பவர் ஹிட்டிங்னா வந்துட்டு கரெக்டாக பேட்டில் படணும்ல. பேட்டில் பால் பட்டால் தானே அதுக்கப்புறமா உங்கள் பவர் யூஸ் ஆகும். அப்போ பால் பேட்டில் படுறதுக்கான ட்ரில்ஸை தான் எப்போவுமே ஃபஸ்ட் பண்ணணும். ஸோ லெட் கனெக்ட் த பால், ஸ்மூத்னஸ். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, எஸ் வெரி குட். இப்போ அந்த டைமிங் புரிஞ்சுதா? பாலை என்ன பண்ண விடுறீங்க, பவுன்ஸ் பண்ண விட்றீங்க. இதே தான் நீங்கள் பெரிய ஷாட்ஸ் அடிக்கணும்னா பால் வந்துட்டு கீழே பிச் ஆஃப் த பாலில் அடிச்சிங்கன்னா டோ ஆஃப் த பேட் தான் அடிக்கும். பால் பிச்சாக என்ன ஆகணும், பவுன்ஸ் ஆகணும். ஓகே, அந்த டைமிங்கை இப்போ டெவலப் பண்ணும். ஓகே வெரி குட். ஃபாலோ த்ரூவோட பேக் லிஃப்ட் தான் இம்பார்ட்டன்ட். இதோட ஃபாலோ த்ரூனாலே அதிலே இருக்குது. நம்ம பண்ண போகிற விஷயத்தோட காம்பன்சேட் பண்ண போகிறது தான் ஃபாலோ த்ரூ. புரியுதா? அப்போது பேக் லிஃப்ட்டை சாலிடாக பண்ணாலே ஃபாலோ த்ரூ பெட்டராக கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபாலோ த்ரூ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், பேக் லிஃப்ட். வெரி குட். குட் எலிவேஷன். வெரி குட். கொஞ்சம் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறப்போ அந்த கோஆர்டினேஷனை ஃபீல் பண்ணுங்கள். ரிஸ்ட்டோட வேலை என்ன, உங்கள் ரிஸ்ட் எப்படி இருக்கணும். இப்போ பால் பட்டதும் திரும்புது பாரு, அப்போ உங்கள் ரிஸ்ட் எப்படி இல்லை, சாலிடாக இல்லை. அந்த இடத்துல பிக் பண்ணுறப்போ எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக சாலிடாக இருக்கணும்னு பாரு. ஓகே, 10 out of 10 நேராக அடிக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ண பார்ப்போம். வெரி குட் ஷாட், வெரி குட் ஷாட் அஜித். லவ்லி, சூப்பர். என்னென்ன ஒர்க் ஆச்சு, ஸ்டெடினஸ், பேக் லிஃப்ட், அது 2 தான் கீ. இந்த 2 கீயையும் வச்சுட்டு நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆடிப்பார், யூ கேன் see the difference. புரியுதா? ஃபஸ்ட் ட்ரில் என்ன பண்ணோம் அஜித், அந்த பால் பிச்சாக விட்டு 1 ஹேண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ போத் ஹேண்ட்ஸில் ஆட போகிறோம். பட் இந்த ட்ரில் என்னென்னா, பால் இப்போ பவுன்ஸ் ஆகி மேலே ஏறி இப்படி இறங்குறப்போ இந்த மீட்டிங் பாயிண்டில் ஃபுல் ஸ்விங் பண்ணணும். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, ரியாக்டிங் லேட் வித் குட் ஸ்விங். ஓகே ரெடி? வெரி குட், சூப்பராக ஆடினேன். இப்போது இந்த பாலில் பவுன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. நான் சொன்ன கீ பாயிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். இறங்குற டைமில் நீ என்ன பண்ண, சூப்பராக இருந்துச்சு. வெரி குட். இது பவுன் பாரு, ஏர்லி தெரியுதா? இந்த பால் என்ன ஆச்சு, பவுன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, நீயும் போயிட்ட. இதுதான் மேட்ச்சில் என்ன நடக்கும்னா, பிச்சுக்கு அப்புறம் பாலை பார்க்குறது இல்லை, அப்படியே பால் வர ஸ்பீடில் அடிச்சிடுறோம். ஸ்லாட்டில் தாண்டே இருந்துச்சு, அவுட் ஆனேன். ஏன்னா பிச்சுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கல. ஸோ பிச்சுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். புரியுதா? ஹைட் ஆஃப் த பால் மேட்டர்ஸ். ஓகே, ஐபிஎல் பார்த்துருப்பீங்க, கீழே இருந்தால் கீழே அடிக்கிறாங்க, கொஞ்சம் மேலே வந்து பிகாஸ் தே ஆர் ஜட்ஜிங் த பவுன்ஸ். அந்த பவுன்ஸை ஜட்ஜ் பண்ணி அந்த லைனில் அடிக்கிறாங்க. லோ பவுன்ஸ் ஆனிச்சுன்னா கீழே இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே வருது அப்படியே நேராக அடிக்கிறாங்க. பார்த்தியா இல்லையா? நிறைய பேட்ஸ்மென்ஸ் கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது. ஓகே, ஸோ பவுன்ஸ் ஆஃப் த பால் ஆல்சோ மேட்டர் டு பிக் த பால் பெட்டர். சரியா? ஏர்லி வெயிட் பண்ணு, வெயிட்டிங். ஸோ இப்போ கிரிக்கெட் பால் ஆடுறப்ப என்ன பண்ணுவேன், டைமிங் டிஃபர் ஆகுதுல்ல. டென்னிஸ் பால் ட்ரில்லில் வந்துட்டு பவுன்ஸ் ஆகுது. இப்போ கிரிக்கெட் பால் எவ்வளோ தான் உனக்கு பவுன்ஸ் ஆகும், அவ்வளோதான் பவுன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், என்ன டைமிங், எப்போ ஆடணும், என் பாப்பில் என்ன பண்ணும், என் பாப்பில் நீ ரெடி ஆனால் தான் பால் பவுன்ஸ் ஆகிறப்ப கரெக்டாக அந்த டைமிங் இருக்கும். ஸோ இந்த டைமிங் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக மேட்சஸில் என்ன பண்ணுவோம், மாட்டிப்போம். புரியுதா? ரைட். அதுதான் நிறைய பேர் ஓப்பன் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்டே என்னென்னா, ஸோ அந்த டைமிங் தெரியும், நம்ம அடிக்கிறது கரெக்டாக மீட் ஆச்சா, டிஸ்டன்ஸ் கிளியர் ஆச்சாங்கிறதெல்லாம் தெரியும். ஓகே, ஸ்விங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. இந்த ஷாட்டில் என்னென்னா ஸ்விங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. புரியுதா? ஸ்விங் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும். டூ ஆஃப் த பேட். ஆஹா, ஓவர் ஹிட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு செட்டில் சொன்னேன், என்ன சொன்னேன், ஸ்மூத்னஸ். ஒரு நல்ல ஷாட் பட்டதுமே அடுத்து உடனே என்ன பண்ண பார்க்காத, இன்னும் பவராக அடிக்கணும் பார்க்காத. அது வந்து போயிடுச்சு, 6 தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அது என்ன செகண்ட் டயருக்கு அடிச்சா என்ன 12 ரன் கிடைக்குமா?
6 ரன் தான் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸ்மூத்னஸ் தான் காரணம். எல்லா பால் நீட்டாக அடிக்கணும்னு தான் பார்க்கணும். ஓவர் ஹிட் பண்ணேன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பேட்டு திரும்ப சான்ஸ் இருக்குது, ஏர்லியாக அடிக்க சான்ஸ் இருக்குது, இதனால் பாலு மிஸ் ஹிட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மூத்னஸ் ஒர்க் பண்ணு, சரியா? ஷார்ட் நோ, என்னாச்சு, டாப் ஹேண்ட் வெளியில் போயிடுச்சு. ஷார்ட் ஷார்ட்டு, குட் ஷாட். எப்படி இந்த ஷாட்டை வந்துட்டு நேராக மேட்ச்சில் போய் ஆடிடலாமா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இன்னொன்று, மேட்ச்சில் ஆடுறப்ப காஷியஸாக வித் த விண்ட் டைரெக்ஷனில் இந்த ஷாட்டை ட்ரை பண்ணும். ஓகே, காற்று உனக்கு பிஹைண்ட்லேருந்து வரணும். அப்போ காற்று இருக்கிற டைரெக்ஷனில் அடிக்கிறப்ப என்னென்னா, நீ எலிவேட் மட்டும் பண்ணால் போதும், காற்று மிச்ச வேலையை விண்டு தூக்கிட்டு போய் பவுண்ட்ரி தாண்டி விட்டுரும். புரியுதா? நல்ல எலிவேஷன் இருந்தால் போதும், அந்த 45 டிகிரி ஆங்கிள் எலிவேட் க்ரியேட் பண்ணால் போதும் வித் த விண்ட் டைரெக்ஷனில். எகெயின்ஸ்ட் த விண்ட் டைரெக்ஷனில் அடிக்கிறப்பனா நீ அடிக்கிறப்போ மிஸ்ஸிட்ஸ் ஆனாலும் சரி, நல்லா அடிக்கலைன்னாலும் சரி, காற்று வந்து என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும், நிற்கும் பால் உள்ள. வித் தட் விண்ட் டைரெக்ஷனில் பால் என்ன ஆகும், ட்ராவல் ஆகி வெளியில் போகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுறப்போ நல்ல ஃபீலுக்கு வந்துடும், நல்ல இன்டென்ட்டோட இரு, நல்ல பேட் ஸ்விங் இம்ப்ரூவ் ஆச்சான்னு பாரு, நல்ல பால் வாட்ச் பண்ணுறியான்னு பாரு. அதுக்கப்புறம் நல்ல ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணு. ஸ்லாட்டில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கணும், நீயா நினச்சி அடிக்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அடிக்கணும். புரியுதா? ஓகே, ஆல் த பெஸ்ட்.